தரிசனத்தோடு எழும்ப போறார்கள். நம்முடைய வம்சத்தில் இருக்கிற யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷன் இருக்கவே இருக்காது. அவ்வளோ பெரிய விஸ்டம், அவ்வளோ பெரிய விஷனை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தரப்போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய அந்த விஷனை ஆண்டவர் நமக்கு தரப்போறார். ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், இந்த காலேஜ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், நான் இந்த காலேஜ்ல படிச்சு முடிப்பேன், நான் இந்த ஸ்கூல்ல நல்லா படிச்சு முடிப்பேன், நல்ல மார்க் எடுத்து காமிப்பேன். தரிசனம் தருகிறவர். பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானாலும் என்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன், எனக்கு தரிசனத்தை தருகிறவர். தரிசனத்தோட தான் வாழணும். என்னுடைய மகள் தரிசனத்தோட தான் வாழணும். ஒரு லட்சியம் இல்லாம என் பிள்ளை இந்த உலகத்தில் வாழக்கூடாது. எனக்கு தெரியும், தரிசனம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா என்ன குறைவா இருந்தாலும் அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. அத்தனை சூழ்நிலையிலையும் அந்த தரிசனம் அவனை மேற்கொள்ள பண்ணும். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு உணர்த்துவேன். அப்ப ஆண்டவரே என்ன பண்றார் அப்படின்னா, தரிசனம் மழுங்கடிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு கர்த்தரே வம்படியா தரிசனத்தை வச்சு மறுபடியும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒரு காலத்துல நல்ல தரிசனத்தோட நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், தரிசனத்தோட நீங்க படிச்சிருக்கலாம், தரிசனத்தோட ஒர்க் பண்ண போயிருக்கலாம். ஆனா மோசையை போல ஆண்டவர் நீங்க அறியாத ஒரு வழியில, நீங்களுக்கு தெரியாத ஒரு பாதையில உங்களை நடத்துறதுனால அந்த தரிசனத்தை நீங்க கிழிச்சு போட்டிருக்கலாம். நீங்க எழுதின பேப்பரை நீங்க கிழிச்சு போயிட்டு இருக்கலாம். உங்க மனசுல நீங்க யோசிச்சு இப்படி எல்லாம் நான் வரணும், இப்படி எல்லாம் நான் ஆகணும்னு நினைச்சது மொத்தத்தையும் ஒரு குழி தோண்டி புதைச்சு போட்டு இனி எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, எந்த தரிசனமும் இல்லைன்னு ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க முடங்கி போய் கிடக்கலாம். ஆனா நான் ஜெபம் பண்றேன். எப்படி ஜெபம் பண்றேன்னா, கர்த்தர் மோசையை விடாதது போல கர்த்தர் உங்களை கண்டிப்பா விட மாட்டார். அந்த பிள்ளைய ஆண்டவர் விட மாட்டார். அந்த கணவனார ஆண்டவர் விட மாட்டார். அந்த மனைவியை ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க தான் வெற்றியாய் வாழ்வார்கள். தரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா சாதிக்க முடியாது, வெற்றி அடைய முடியாது. அப்போ ஒரு மனுஷனை வெற்றிக்கு நேராகி நகர்த்துவது, ஒரு மனுஷனை உற்சாகத்திற்கு நேராகி நடத்துவது என்னன்னா, அந்த தரிசனம் தான் அவங்கள நடத்தும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த தரிசனம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. தரிசனத்தோடு வாழணும். இல்லைன்னா அந்த தரிசனத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்டுவதற்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த ஜெபம் பண்ணதனுடைய விளைவு தான் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு. அதனால தான் அங்கே போய் ஆட்களை ஆதாயப்படுத்தி அந்த அலங்கத்தை, இடிஞ்சு போய் கிடக்கிற அலங்கத்தை கட்ட முடிஞ்சிருச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தரிசனம் என்கிற ஒன்று நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கணும். அருமையான திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் நிறைய பேர் ஆராதனை முடித்து ஜெபம் பண்ணும்போது ஒரு வயதான ஒரு அம்மா ரொம்ப ஏஜ்னான ஒரு அம்மா லைனில் நின்னாங்களாம். அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவர் இந்த அம்மா முன்னாடி நிற்கும் போது, ஏம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல, இவ்வளோ வயசான நேரத்தில் நீங்கள் இப்படி இவ்வளோ நேரம் லைனில் காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணுமா? சரி வேண்டாமா இருந்துச்சே, சரி உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, என்னுடைய 2 கண்ணும் நல்லா பார்வை அடையணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் மனசில் அப்படின்னு நினச்சாராம்மா, இவங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 90 பக்கத்தில் ஆகுது. இனி இவங்களுக்கு பார்வை இவங்க இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணாராம்மா. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 அடி தூரத்துக்கு போகிறதுக்குள்ள 2 கையையும் தூக்கி அம்மா சொல்கிறாங்களாம்மா, எனக்கு பார்வை கிடச்சிருச்சு, எனக்கு பார்வை கிடச்சிருச்சு, என் கண்ணு நல்லா தெரியுது, இப்போது இங்கே வரும்போது மங்கலாக தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 90 வயதுலையும் ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்ன தரிசனம் அப்படின்னா, அவ்வளோதான் நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு பலன் குன்றி போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே நம்ம இந்த உலகத்தை விட்டே போகிறோம், நமக்கு இன்னி கண்ணு தெரிஞ்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு அவங்க நினைக்காம, இல்லை நான் 5 நாள் இனி வாழ்ந்தாலும் 10 நாள் வாழ்ந்தாலும் நல்ல கண் பார்வையோடு நான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு தரிசனம் அந்த தாயாருக்கு அவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் தேவையானது தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணணும். தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு
விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால், வெறும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரே நம்ம வச்சுருக்கிறோம். அப்போது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஜெபமே என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை வந்து வெந்ததை தின்னு விதி வந்த சாகும் அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வளர்ந்தோம், நம்ம அம்மா அப்பா நம்ம வளர்த்துனாங்க, அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடையவும் என்ன ஆண்டவர் தரணும்னா, அவர்களுக்கென்று ஒரு குறிக்கோளை, அவர்களுக்கென்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ள வைக்கணும். அந்த விஷனை மட்டும் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த தரிசனம் அவர்களை பெரியவனாய் மாற்றும் என்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அப்படிதான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு அவ்வளோதான், ராத்திரி ஆகும்போது நான் தூங்கிட்டு அப்படியே என்னுடைய காலத்தை கழிச்சிடக்கூடாது, அப்படியே என்னுடைய நாட்களை கழிச்சிடக்கூடாது. நான் வாழ்ந்ததற்கு ஒரு நோக்கம் வேண்டும், நான் வாழ்கிறதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளத்தை என் தேவன் எனக்கு தரிசனத்தின் மூலமாகவே எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கைகளை மேலே உயர்த்தி, எனக்கு தரிசனம் தருகிறவர், பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானாலும் என்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன், எனக்கு தரிசனத்தை தருகிறவர், என்னுடைய பிள்ளையை தரிசனத்தை தருகிறவர். முழு பலத்தோடு தகப்பனே, எங்களை தரிசனத்தினால, எங்களுடைய குடும்பத்தையே ஒரு தரிசனத்தினால நிரப்புகிற ஒரு நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். கைகளை தட்டி, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. பாடுவோம், நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. பாடுவோம், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிர வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்.
வந்தாலும் ஆவியான கொடியே. ஓஹோ பயமில்லை பயம் பாடும் என் சார்பில் கர்த்தர். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார். கைகளை தட்டி பயமில்லை பயமில்லை என் சார்பில் கர்த்தர். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. முந்தினதை சேர்ந்து அடுத்து பாட போறோம். முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்ற செய்வார். பயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நிச்சயம் கேட்கிற ஆண்டவர். நாம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். நம்ம எந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திற்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு, நம்முடைய கண்கள் காணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு மேலான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. மற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா போராட்டம் வரும். என்னுடைய பிள்ளைக்கு போராட்டம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு எந்த வியாதியையும் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை சில நேரத்தில் ஆண்டவர் உருவாக்குறதே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவர் யாரை எப்படி உருவாக்குவார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியத்தை நம்ம பாருங்களேன், இப்போ ஸ்கூலில் யாராவது நம்முடைய பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை ஸ்கூலில் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நம்ம உடனே என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஏசப்பா என் பிள்ளைக்கு ஸ்கூலில் எஃபெக்ட் கொஞ்சம் என்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறட்டும், அவனுக்கு சமாதானம் அங்கே வேணும், யார் அவனை இந்த மாதிரி தரைக்குறைவாக நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள தொட்டுருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே நம்ம அப்படி ஜெபம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சில நேரத்தில் என்னுடைய பிள்ளைய அந்த பாதையில் நடத்தி ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் விரும்புவார். நம்ம சொல்ல முடியாது. நாம் பாருங்க, நீங்களும் நானும் நிறைய பாதைகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பாதைகள் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்முடைய பாதையெல்லாம் நம்மளை என்ன பண்ணிருச்சுன்னா ரொம்ப அழகா உருவாக்கி இருக்கு. நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல திட்டாம நீங்க இந்த இடத்துக்கு வரல, பிரச்சனையை அனுபவிக்காம இந்த இடத்துக்கு வரல, போராட்டத்தை சந்திக்காம இந்த இடத்துக்கு வரல. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த அத்தனை பிரச்சனைகளிலையும் நீங்கள் நின்று சகித்து பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளும் நம்ம சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளும் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவரை நம்மளால் ருசிச்சிருக்க முடியாது, நம்மளால் இவ்வளோ ஜெபம் பண்ணி இருக்க முடியாது, நம்ம இவ்வளவோ ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கவே மாட்டோம். அப்போது நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஆனால் சில பாதைகளிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தும் போது நம்ம அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது, ஜெபத்தை மறந்துடக்கூடாது, அவன் சோர்ந்து போயிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலாமே தவிர, ஆனால் இந்த பிரச்சனையே அவனுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, அவன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அவனுக்கு விரோதமான அந்த மேனேஜரை தூக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஸ்கூலில் அவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த டீச்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஒருவேளை என் பிள்ளைய உருவாக்குறதற்கு அந்த சூழ்நிலையை கத்தரங்க வச்சிருப்பாரு. அப்போ நான் அதற்கு முட்டுக்கட்டையாய் நான் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா எந்த பிள்ளை அதுல ஜெயிச்சு வருவாங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த ஸ்கூலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், இந்த காலேஜில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், நான் இந்த காலேஜில் படித்து முடிப்பேன், நான் இந்த ஸ்கூலில் நல்லா படித்து முடிப்பேன், நல்ல மார்க் எடுத்து காமிப்பேன் அப்படின்ற ஒரு விஷன் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானா, சுற்றி எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பலவீனம் வந்தாலும், அந்த பிள்ளை என்ன பண்ணும்னா அத்தனை பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்காக, அந்த தரிசனத்திற்காக நிற்கிற பிள்ளையாய் மாறி. அப்போ நம்பர் 1 ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு தரிசனத்தை தாங்கப்பா, விஷனை தாங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பா தரிசனம்ன்ற ஒன்று வேணும், தரிசனம்ன்ற ஒன்று வேணும், தரிசனம்ன்ற ஒன்று வேணும். பட் தரிசனம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்குது, எவ்வளவோ பிரச்சனை. ஆனால் உண்மையிலே இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு நாள் கூட இந்த ஊழியம் வேண்டான்னு நினைக்கல, இந்த ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கல, நம்ம தெரியாமல் வந்துட்டோம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கல. எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திக்கும் போது அந்த டைம் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் நின்று தாண்டி மனசு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், அப்படியே 5 நாள் துக்கப்பட்டா அடுத்த 5 நாள் திரும்ப ஒரு தைரியம் மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்யணும், நல்லா செய்யணும், பெருசா செய்யணும். அப்போ இந்த எண்ணம் எதனால வருது அப்படின்னா, இந்த ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் பெரிய தரிசனத்தோடு எழும்ப போறார்கள். நம்முடைய வம்சத்தில் இருக்கிற யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷன் இருக்கவே இருக்காது. அவ்வளோ பெரிய விஸ்டம், அவ்வளோ பெரிய விஷனை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய அந்த விஷனை ஆண்டவர் நமக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் ஆனாலும், தாமதமானாலும், நான் நம்புறேன் கர்த்தர் மேலானதை சுதந்தரிக்கிறதற்கு அவர் வேறொன்ற செய்வார். ஆமென். விட்டு போன எல்லா தரிசனத்தையும் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் மறுபடியும் தருவாராக. ஒரு நாள் ஒருவேளை நீங்க நல்ல தரிசனம் உள்ளவர்களாய் நீங்கள் ஆரம்பிச்ச நிறைய பேர் இன்னைக்கு தரிசனத்தை இழந்து போய் இந்த இடத்துல நிக்கலாம். எனக்கு எந்த தரிசனமுமே இல்லை பாஸ்டர், எனக்கு லக்கே இல்லை, எனக்கு லட்சியமே இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பெரிய தரிசனம் இருந்துச்சு. படிக்கிற டைம் எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. எனக்கு 40 வயசு வரைக்கும் ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு திரும்பி பார்த்தா, உன்னுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய லக்கு என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நமக்குள்ளே தரிசனத்தை விதைக்கிற ஒரு தேவன், நமக்குள்ளே தரிசனத்தை ஆரம்பிக்கிற ஒரு தேவன், நமக்குள்ளே அந்த தரிசனத்தை வைக்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே, தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. கோயம்புத்தூர்ல ஒரு வாலிப தம்பியை சந்திக்கும்படியாக திருநெல்வேலியிலிருந்து ஒரு தாயார் என்னை ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர், தயவு செய்து என் பையன் இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறான், அதனால் கண்டிப்பாக அவனை ஒரே ஒரு நாள் போய் நீங்கள் சொல்லாமலே போங்க, நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் சொல்கிறது எதையுமே நல்லா நம்ப முடியல, அவன் நல்லா இருக்கானா, நீங்கள் ஒரு டைம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொன்னாங்க. ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால நான் ஸ்ட்ரைட்டாக காந்திபுரத்தில் போய் அவன் தங்கி இருக்கிற ஒரு ரூம், அந்த ரூமுக்கு பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணால் அவன் என்னை தெரிஞ்சிச்சு, அவன் சர்ச்சுக்கு வர்றான், கதவை திறந்தான், உள்ளே பார்த்தா அந்த பையன் அந்த வீட்டில் ஒரு ரூம் ஒரு கிச்சன், அந்த ரூம் அந்த கிச்சனை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறான். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டிகிட்டு இருந்தான்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், வெளியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய காசும் செலவாகுது, அதனால் நானே ஓனாக குக் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். அதனால் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஓரளவு சமைக்க கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி சாம்பார் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவங்க அம்மா ரொம்ப வசதி உள்ளவங்க. ஒரு வசதி உள்ள வீட்டில் பிறந்து வளர்ந்து காலேஜ் முடித்தோன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எங்கேயாவது போ, வீட்டை விட்டு ஒரு வருஷம் எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன். அந்த 1 இயரில் நீ ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொன்னால் நீ ரெடி ஆயிடுவ அப்படின்னு அவங்க அப்பா அனுப்பி விட்டுருக்கிறாரு. நான் உனக்கு ஒரு பைசா தரமாட்டேன், உன்னுடைய செலவுக்கு எந்த பைசாயும் தரமாட்டேன், நீ முடிஞ்சா மாசமான சம்பாரித்து 5000மோ 10,000மோ எனக்கு அனுப்பிடு அப்படின்னு ஒரு ரூல். ஆனால் இந்த பையன் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த அந்த பையன் அந்த ரூமில் அவனே சமைச்சு அவன் சாப்பிட்றது. நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு இது கஷ்டமா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமாலாம் ஒன்றுமே தெரில பாஸ்டர். காலையில் எந்திரிச்சிடுவேன், 5 o'clock எந்திரிச்சிடுவேன், ஒரு 30 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போயிடுவேன், 8 மணி வரைக்கும் கிரவுண்டில் இருப்பேன், வந்துட்டு குளிச்சுட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் சாப்பிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்பேன், அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஆவேன். எனக்கு டைம் சரியாக இருக்குது. 3 months எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அப்போது சரி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பா நிறைய சாதிச்சிருக்கிறாரு, ஆனால் எனக்குள்ள ஒரு விஷன் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு அவனுடைய விஷனை குறித்து ஷேர் பண்ணான் பாருங்களேன். அவன் சொல்லும்போது சொல்கிறான், இப்படி ஒரு விஷன் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் கஷ்டப்படணும்னு நான் தீர்மானம் எடுத்துட்டேன். நான் இந்த பாதை வழியாக தான் நான் ஒரு லட்சியத்தை அடைய முடியும்னு எனக்கு தெரியுது. அதனால இதை ஒரு கஷ்டமாக நான் நினைக்கல. நம்ம இப்போ கஷ்டப்படுவோம், நம்ம ஒரு பெரிய நோக்கம் நம்ம செய்ய போகிறோம், கடவுள் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விஷன் வந்து சொகுசு வாழ்க்கையை எதிர்பார்க்கல. அவனுக்குள்ளே இருக்கிற விஷன் வந்து அம்மா அப்பா தன்னை பேம்பர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அந்த தரிசனம் அவனை எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தாம சோகப்படுத்தாம அழகாய் காப்பாற்றுவதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க படுத்து கிடக்கும்போது அவங்க தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷனோட வாழணும்னு யாருமே சொல்லி கொடுக்காம உங்களை வளர்த்துருக்கலாம். உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கலாம். ஒரு சிஸ்டர், உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து என்ன நீ சமைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அவ்வளோதான், நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அப்படிதான் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உங்களை வளர்த்துருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் வந்து ஒருவேளை உங்களை ஒரு தரிசனமே இல்லாத ஒரு நபர்களாய் இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை தரிசனத்தோடு தான் வாழணும், என்னுடைய மகள் தரிசனத்தோட தான் வாழணும், ஒரு லட்சியம் இல்லாம என் பிள்ளை இந்த உலகத்தில் வாழக்கூடாது. எனக்கு தெரியும், தரிசனம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா என்ன குறைவா இருந்தாலும் அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. அத்தனை சூழ்நிலையிலையும் அந்த தரிசனம் அவனை மேற்கொள்ள பண்ணும். பாருங்க, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். ரூபன், சிமியோன், லேவி, இசக்கர், செபிலோன், நப்தலி, தான், ஆசேர், எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் என்ன கிடைச்சு அப்படி சொன்னா, தரிசனம்னு ஒன்று கிடைச்சிருச்சு. அவன் ராத்திரி தூங்கும் போது ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தில் அரிக்கட்டுகள் எல்லாம் அறுத்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அரிக்கட்டுகளும் கவிழ்ந்திருக்கும் போது ஒரு அரிக்கட்டு மட்டும் அப்படி நிமிர்ந்து நிற்கிறத பார்க்கிறான். சூரியனும் நட்சத்திரங்களும் 12 நட்சத்திரங்களும் சுற்றி வணங்கி நிற்கிற சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சின்ன வயதுல ஆண்டவர் அவனுக்குள்ள வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை பாருங்க. அடிமை வீட்டுக்கு போறான், அந்த தரிசனம் அவனை அந்த இடத்துல காப்பாற்றிருச்சு. அவன் சிறைச்சாலைக்குள்ள கடந்து போறான், அப்செட் ஆகல, மனம் வெறுத்து போகல. யோசேப்பு எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டான்.
அவமானத்தை சந்திச்சிட்டான், பொய் வழக்க சந்திச்சிட்டான், வறுமையை சந்திச்சிட்டான், ஆகார குறைவை சந்திச்சிட்டான், அடிமை என்கிற வேலை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போனான். ஆனா அத்தனை சிச்சுவேஷன்லையும் அந்த பையன் எழும்பி எகிப்திற்கே ராஜாவுக்கு அடுத்தபடியாய் வந்திருப்பானால் அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த தரிசனம் அத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் அவனை சாட்சியாய் நிறுத்தினது உண்மையானால் நான் நம்புறேன். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த பிள்ளைக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை தர்றாரு. இயேசுவே, என் பிள்ளை ஒரு லட்சியம் இல்லாத வாழுத, என் பிள்ளைக்கு ஒரு தரிசனமும் இல்லையே, என் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடுதே, அப்ப காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரத்தை வீண் பண்றானே, எதிர்காலத்தை குறிச்ச ஒரு தரிசனமும் இல்லையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தரிசனத்தை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல விடாப்பிடியா ஜெபம் பண்ணணும். எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தரிசனத்தை கொடுங்க, எனக்கு தரிசனத்தை கொடுங்க, எனக்கு தரிசனத்தை கொடுங்க. ஒரு லட்சியத்தை முன்னாடி வைக்கணும், ஒரு டார்கெட்டை முன்னாடி வைக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட்டை முன்னாடி வைக்கணும், ஒரு விஷனை முன்னாடி வைக்கணும், ஒரு அங்கீகாரத்தை முன்னாடி வைக்கணும். முன்னாடி வச்சு ஒன்றை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க எந்த தரிசனத்தை முன்னாடி வச்சிருக்கிறீங்களோ, எந்த லட்சியத்தை முன்னாடி வச்சிருக்கிறீங்களோ அதற்கு நேராக நீங்க ஓடிட்டே இருக்கணும், அதற்கு நேராக நீங்க போயிட்டே இருக்கணும். இந்த பக்கத்துல பிரச்சனை வரும், இந்த பக்கத்துல பிரச்சனை வரும், புயல் வரும், அவமானம் வரும், நஷ்டங்கள் வரும், என்ன வேணாலும் வரும், படுக்கிற அளவுக்கு பலவீனம் கூட வரும். ஆனா தரிசனத்தை மட்டும், அந்த தரிசனத்திலிருந்து மட்டும் கண்ணை எடுத்துறவே கூடாது, லட்சியத்தில் இருந்து மட்டும் கண்ணை எடுத்துறவே கூடாது. அப்படி நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய என்னுடைய கரத்தை பிடிச்சு நடத்துகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தரிசனம் உள்ளவர், அவர் தரிசனம் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு ஒரு தரிசனம் வேணும்பா, உனக்கு ஒரு தரிசனம் வேணும்பா. பாருங்க, 4 years 5 years சில பிள்ளைகளை வந்து அவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தை போட்டு காலேஜில் படிக்க வச்சா, படித்து முடிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்ல தெரியல. என்ன பண்ண போறேன்னு சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல, எதையும் செய்கிறதற்கு விருப்பமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப குறையிறது, எதை குறையிறாங்க அப்படின்னு சொன்னா, தரிசனம் உள்ளவர்கள் தான் குறையிறாங்க. நீங்க போய் பாருங்க, சில பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, நிறைய இன்னைக்கு வந்து கல்யாணமே பிள்ளைங்க பண்ணிக்கிறது இல்லை. நிறைய இடங்களில் பாருங்க, பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாட்ட வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இல்லப்பா, நீ கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உனக்குன்னு ஒரு எதுக்கு குழந்தை பிறக்கணும்? பிறந்து என்ன பண்றது? அவனை என்ன பண்றது? என்ன செய்யறது? தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தா போதுமானது. நான் சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிற நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தா போதுமானது. நான் எதுக்கு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளை கவனிச்சுட்டு அவர் ஒரு பெரிய பேர்டன் எடுத்துட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் சம்பாதிக்கணும், ஏன் வளரணும், ஏன் கல்யாணம் பண்ணணும், எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு ஓடி ஓடி உழைக்கணும், எதுக்கு சேர்த்து வைக்கணும், எதுக்கு? இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை குறித்த தரிசனம் இல்லை. அதான் நம்ம பாடுவோம், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். நான் நம்புகிறேன், தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவங்க சரீரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் ரெடி பண்ணிடுவாரு.
தரிசனம்ன்ற அக்கினி நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, தரிசனம்ன்ற அக்கினி அவனுக்குள்ள வைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் நம்புறேன் அவனுடைய பலவீனம் பலமாய் மாறும். அவனுடைய சரீரம் அதற்கு சரியாய் கர்த்தர் மாற்றுவார். அவனுடைய சிந்தை அதற்கு தகுந்தது போல மாறும். அவனுடைய எண்ணங்கள் அதற்கு தகுந்தது போல மாறும். அப்போ தேவையானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தரிசனம். ஜெபம் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த தரிசனம் யாருக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, 10 நாள் உயிரோடு நீங்க இன்னையிலிருந்து 10 நாள் தான் நீங்க உயிரோடு இருக்க போறீங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ 10 நாள் தான் உயிரோடு இருக்க போறேன்னா அதுக்கு இன்னைக்கே செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்க கூடாது. அந்த 10 நாள் உயிரோட இருக்கும்போது அந்த 10 டேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 10 நாள்ல என்ன செய்ய போறீங்க? அந்த 10 நாள்ல நீங்க என்ன பண்ண, அப்படிதான் யோசிக்கணும். அதுதான் தரிசனம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்கள். முதல்ல யாருக்குள்ள தரிசனம் வரணும்? இந்த ஜெபத்துல ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும். நமக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும். ஆண்டவரே என்ன முதல்ல நான் இப்படி படுத்து கிடந்தது போதும், நான் இந்த மாதிரி சுருண்டு கிடந்தது போதும், நான் இந்த மாதிரி அமைதியா இருந்தது போதும். ஆண்டவரே என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உற்சாகத்தின் ஆவியினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை இருக்க விடாதீங்க ஆண்டவரே, என்னை தட்டி எழுப்பி கொண்டு போக ஆண்டவரே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு என்ன பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. நான் இப்படி இருக்கிறத விரும்பல, நான் இப்படி படுத்து கிடங்கிறத விரும்பல, நான் இப்படி சும்மா இருக்கிறத விரும்பல. இல்ல, நான் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ஏதாவது ஒன்ன பெருசா செஞ்சுட்டு தான் இந்த தேசத்தை விட்டு கடந்து போனோம். அதற்கு ஒரு அக்கினியை ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லே என் மேல ஆண்டவர் ஊற்ற போறாரு. இல்ல, அதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களை வேறு விரிச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், ஒரு பெரிய நோக்கத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. பிரதர், நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. என் அன்பு தகப்பனே, தாயே, இல்ல, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் அழைத்திருக்கிறாரு. இவ்வளவு தூரம் அல்ல, பெரிய தூரம். நீங்கள் நடக்க வேண்டியது பெரிய தூரம். உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சாதாரணமானதல்ல, அது பெரிய பொறுப்பு. பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. வெள்ளம் தானாய் வரும், பணம் தானாய் வரும், வழி தானாய் திறக்கும். உங்களோடு கூட அநேகர் வந்து ஐக்கியம் ஆவார்கள். கர்த்தரே அந்த மாதிரி ஐக்கியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து தருவார். ஞானம் தன்னை போல வரும், உங்களுக்கு புத்தி வரும், அறிவு வரும். தேவனால் அனுப்பப்படுகிற தரிசனம் வரும்போது சகலமும் உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா, ஆமென். யோசேப்புக்கு தரிசனம்னு ஒன்று இருந்ததுனால அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாரு அவன் வரான், அவனை வந்து கொண்டு போட்டுருவோன்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க, சாகடிச்சிருவோன்னு. ஆனா அவனுக்குள்ள தரிசனம் இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல, சாகடிக்க முடியல. அங்கிருந்து குழியில போடுறாங்க, குழியில இருந்து எடுத்து வித்து போடுறாங்க. வித்து போடும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து போத்திபார் வீட்டுக்கு போறான். அந்த போத்திபாருடைய வீட்டுல இவனுக்கு தரிசனம்னு ஒண்ணு இருக்கிறதுனால போத்திபாருடைய கண்கள்ல ஆண்டவர் தயை கிடைக்க பண்றாரா? அப்ப நான் நம்புறேன், உங்க பிள்ளைக்கு பின்னணி எதுவுமே இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. என் பிள்ளைய தூக்கி விடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை பாஸ்டர், எனக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல படிப்பு கூட இல்லை பாஸ்டர். நான் நம்புறேன், உங்க பிள்ளைக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்காம இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு தரிசனம்னு ஒண்ணு மட்டும் இருக்குமானால் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளை எட்டாத உயரத்துல இருக்கிறத நிச்சயமா நீங்க பாப்பீங்க, நிச்சயமா நீங்க பாப்பீங்க. எங்க அம்மா அப்பா என்ன பார்க்கும்போது அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணுமே நான் கொடுக்கலையேப்பா, உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேப்பா, எங்கள்கிட்ட எதுவுமே உனக்கு தரதுக்கு இல்லையே, ஒண்ணுமே என்ன இருக்கு, நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல, உனக்கு ஒண்ணுமே நான் தரல. ஆனா உண்மையில நான் நம்புறேன், அந்த தரிசனம் மட்டும் இருந்ததுனால இன்னைக்கு எங்க அம்மா அப்பா எதுவுமே எனக்கு செய்யாட்டாலும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும், அவரே ஆட்களை தந்தார், அவரே ஞானத்தை தந்தார், அவரே சூழ்நிலைகளை கொண்டு வந்தார், அவரே ஆட்களை ஆதாயப்படுத்தினார். நான் நம்புகிறேன் அந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்.
இப்பொழுது ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு, உனக்குள்ள அந்த தரிசனத்தை நான் ஊற்றும் போது திறக்காத இடத்துல வழி திறக்கும், பாதை உண்டு பண்ணுகிறதற்கு வல்லவர், ஜனங்களை அந்தந்த நேரத்தில் எழுப்புவார், ராஜாக்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ரொம்ப பக்தியோட. ஆமென். முடிந்தால் அப்படியே ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட அப்படியே முடிஞ்சா அப்படியே முழங்கால நில்லுங்க, இல்லைன்னா அப்படியே எழும்பி நில்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தரிசனம் உள்ள தலைவர்களை நான் காண்கிறேன், தரிசனம் உள்ள தலைவிகளை நான் காண்கிறேன், தரிசனம் உள்ள குடும்பத்தை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறதை விட பல மடங்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. ராஜா, எனக்கு ஒரு தரிசனம் உண்டாவதாக, எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. நான் படுத்து கிடக்கிறேன், நான் சோம்பலில் கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப முடியாம நான் கிடக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு தரிசனம் வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு தரிசனம் வேணும். இப்போ எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விஷனை என் பிள்ளைக்கு காண்பிப்பீராக ராஜா. உங்க வருகை தாமதிக்குமானால் இன்றைக்கு இரவு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை நீங்க கொடுக்கணும், ஒரு தரிசனத்தை நீங்க கொடுக்கணும், எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீ காமிக்கணும். இயேசுவே அப்பா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. ஆண்டவரே, இப்பொழுது என் மகனுக்குள்ள ஒரு தரிசனம் பற்றி எரியட்டும், என் மகளுக்குள்ள ஒரு தரிசனம் பற்றி எரியட்டும். அப்பா, அவன் உதவாக்கறேன்னு நினைக்கிறானே, வீணான பாத்திரம்னு நினைக்கிறானே, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறானே, நீங்க அந்த தரிசனத்தை உள்ள வச்சிட்டீங்கன்னா போதும், அந்த தரிசனம் அவனை வாழ வைக்கும்னு நான் நம்புறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையில்லாத தரிசனம் வேண்டாம், முரண்பாடான தரிசனம் வேண்டாம். நீங்க கொடுக்கிற விஷன், நீங்க கொடுக்கிறது இப்போ என் பிள்ளை மேல வருவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லட்சங்களுக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற ஒரு தரிசனம் என் பிள்ளைக்கு வரட்டும் ஆண்டவரே. உமக்காக பெரிய காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு தரிசனம் என் பிள்ளைக்குள்ள இப்ப வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா, இந்த சமுதாயத்தில் வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிற்கணும்ன்ற ஒரு தரிசனம் என் பிள்ளைக்குள்ள வைக்கப்படுவதாக ராஜா. இல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எண்ணங்களை எடுத்து போட்டு தரிசனத்தினால் நிரப்புகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 10th +2 எல்லாம் +2 படிக்கிற பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்குறோம். பொதுவாக இந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிப்பாங்க, அப்படி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிப்பாங்க. ராத்திரி ஸ்கூல் விட்டுட்டு வந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா இப்படி போய் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் பப்ளிக் எக்ஸாம். கேர்ள்ஸுக்கு பொதுவாக கேர்ள்ஸ் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பசங்களை பாருங்க, 5 மணியிலேருந்து எந்திரா 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள அவ்வளோ எழுப்பணும். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் எடுக்கணுன்ற அந்த தரிசனம் உள்ளே இருக்கிறதுனால அவங்கள நம்ம எந்திரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே. நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைகளை நடத்துறது உங்களுக்கு ரொம்ப லகுவாக மாறும். நீங்கள் ரொம்ப லகுவாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, அவனை குறித்து எனக்கு கவலையே இல்லை பாஸ்டர், கவலையே இல்லை. அவனே அலாரம் வச்சிருவான், அவனே எந்திரிச்சிடுவான், அவனே ரெடி ஆயிடுவான், அவனே போயிடுவான். ஆனால் இந்த சின்ன பையன் இருக்கானே, இந்த சின்ன பொண்ணு இருக்காளே, இந்த பெரிய பொண்ணு இருக்காளே, ஐயோ போட்டு உருட்டி எடுக்கணும். திருச்சபைக்கு வர்றதை பாருங்க, திருச்சபைக்கு வர்றதுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு தரிசனம் உள்ள பிள்ளையா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கேட்கணுன்ற பிள்ளை அப்படின்னா நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அவன் பாட்டுக்கு டேய் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நைட்டே அயன் பண்ணி வச்சிருவாரு.
காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே மொட்டன்னு எந்திரிச்சு குளிச்சு, ஐயோ டைம் ஆச்சு. ஆனால் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இப்படி ஒரு விளக்கிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி, ஏன்பா கொஞ்சம் சீக்கிரமாக தான் விளக்க வேண்டியது தானே அப்படின்னா வர்றேன். காலையில் இந்த பாஸ்டர் வேற காலையிலே மீட்டிங் வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் லேட்டாக வச்சு தொலைய வேண்டியது தானே. ஒரு 11 மணிக்கு ஆராதனை வச்சாருன்னா நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு போகலாம். இவர் காலையிலே வச்சாருன்னா, அப்போது தரிசனம் உள்ள பிள்ளைகளை நடத்துறதுக்கும் தரிசனம் இல்லாத பிள்ளைகளை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்ம திட்டுறதுனாலையோ நம்ம பண்ணு சொல்றதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு தரிசனம்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னா நமக்கு ரொம்ப லகுவாய் மாறிவிடும். மோசே தரிசனத்தோடு தான் ஆரம்பிச்சார். ஆனால் திடீரென்று அந்த 40 வருஷம் ஒரு வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவருக்கு எல்லாமே விட்டு போயிருச்சு, அவருடைய தரிசனமே போயிருச்சு. பிறக்கும்போது தரிசனத்தோட போய் தான் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறத பார்த்த உடனே ரத்தம் அப்படியே கொதிக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவனை அடிக்கும்போது கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, எபிரேயனை எப்படியாவது விடுதலையாக்கணுன்ற தரிசனம் சின்ன வயசுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். அப்படின்னா பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்க வேண்டிய அந்த மோசே அடிக்கடி எங்க வந்துருவார் தெரியுமா? இங்க வேலை செய்யறாங்க பாருங்க, செங்கல் அறுக்குறாங்க, இங்க விசாரிச்சுட்டு இருப்பாரு, இங்க என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவனுக்குள்ள சின்ன வயசுல தரிசனம் இருந்துச்சு. ஆனா 40 ஆண்டுகள் கர்த்தர் அவனை ஒரு அறியாத பாதையில நடத்தின உடனே அவனுடைய தரிசனம் அப்படியே மங்கி போயிருச்சு. அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் கூப்பிடுறாரு வா அப்படின்னு கூப்பிட்டா, நான் வரமாட்டேன், வேற யாரையாவது அனுப்புங்க. ஆனா ஆண்டவர் அவனை விடுறது மாதிரி இல்லை. அவனை வம்படியா ஆண்டவர் அவன் மேல தரிசனத்தை உள்ள கொண்டு போய் திணிக்க வச்சு, அதற்கு ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். யாத்திராகமம் 4:13. அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் விடல. நான் எப்படியாவது அவனை மீட்டெடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவனோடு பேசி அவன் வாயிலே வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு உணர்த்துவேன். அப்ப ஆண்டவரே என்ன பண்றார் அப்படின்னா, தரிசனம் மழுங்கடிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு கர்த்தரே வம்படியா தரிசனத்தை வச்சு மறுபடியும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஜெபம் பண்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒரு காலத்துல நல்ல தரிசனத்தோட நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், தரிசனத்தோட நீங்க படிச்சிருக்கலாம், தரிசனத்தோட ஒர்க் பண்ண போயிருக்கலாம். ஆனா மோசையை போல ஆண்டவர் நீங்க அறியாத ஒரு வழியில, நீங்களுக்கு தெரியாத ஒரு பாதையில உங்களை நடத்துனதுனால அந்த தரிசனத்தை நீங்க கிழிச்சு போட்டிருக்கலாம். நீங்க எழுதின பேப்பரை நீங்க கிழிச்சு போயிட்டு இருக்கலாம். உங்க மனசுல நீங்க யோசிச்சு இப்படி எல்லாம் நான் வரணும், இப்படி எல்லாம் நான் ஆகணும்னு நினைச்சது மொத்தத்தையும் ஒரு குழி தோண்டி புதைச்சு போட்டு, இனி எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, எந்த தரிசனமும் இல்லைன்னு ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க முடங்கி போய் கிடக்கலாம். ஆனா நான் ஜெபம் பண்றேன். எப்படி ஜெபம் பண்றேன்னா, கர்த்தர் மோசையை விடாதது போல கர்த்தர் உங்களை கண்டிப்பா விட மாட்டார். அந்த பிள்ளைய ஆண்டவர் விட மாட்டார், அந்த கணவனார ஆண்டவர் விட மாட்டார், அந்த மனைவியை ஆண்டவர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். மறுபடியும் அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த பாதையிலே நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என் தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் வேணும் ஆண்டவரே. நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படியே என்னுடைய காலத்தை நான் முடிச்சிடக்கூடாது, நான் இப்படியே உங்க சந்திக்க வெறுங்கையா வந்துடக்கூடாது. இல்ல, பலவீனத்தின் மத்தியில என் தரிசனம் பெருகட்டும், என் பிள்ளையினுடைய தரிசனம் பெருகட்டும். ஹல்லேலூயா. இந்த எதிர்ப்பை பார்த்த உடனே நான் சோர்ந்து போக கூடாது. இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் சோர்ந்து போய் சுருண்டு போய் ஒரு இடத்துல நான் கடக்க கூடாது. இப்போ அந்த தரிசனத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.